குட் மார்னிங் காய்ஸ். இப்போ நம்ம காலையிலே எழுந்திரிச்சு அப்படியே இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். வாங்க போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து எங்கேயாச்சும் பஸ் எடுக்க முடியுதா பார்ப்போம். அதுக்கு முன்னிக்கு நம்ம 7-Eleven போயிட்டு ஒரு தண்ணி பற்றியும் அப்புறம் ஏதாச்சும் கேக் வாங்கணும். ஏன்னா இங்க சாப்பாடு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆமா, மக்காவுல ஈஸியா பழிச்சுக்கிட்டோம்ல. ஆமா, ஆனா இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, ரொம்ப இல்ல, ஒரு கோழியோ ஒரு சோறு கொடுத்தாலே சாப்பிடலாம். ஆமா, இங்க அதை கூட கொடுக்க மாட்டான். எல்லாமே சைனீஸ்ல தான் எழுதி இருக்கு, எதுவுமே புரியல. இங்கிலீஷ்ல நம்ம பேசுறாலும் புரியல. சரி, நீயாச்சும் இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருப்பேன்னு பார்த்தா அவங்களும் எழுதி வைக்க மாட்டாங்க. என்ன என்ன மீட் எதுன்னே தெரிஞ்சுக்க முடியல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. காலையிலே மழை பெய்யுது லைட்டா. இங்க வந்ததுல இருந்து அப்படிதான் இருக்கு, ஒரு மாதிரியா சாரல் மாரியே மழை பெய்யுது. ஆமா, ஆனாலும் நம்ம செய்ய வேண்டிய திங்ஸை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா நம்மளுக்கு டைம் முடிஞ்சிடும். இங்க பாருங்களேன், அந்த மலைலாம் எவ்வளோ அழகா இருக்கு. நீ அங்க ட்ரெயின் ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன். அது ட்ரெயின் ஸ்டேஷனா? இதோ இதுதான் பஸ் ஸ்டேஷன். இப்போ நம்ம இங்கே தான் போய் ஏதாச்சும் பஸ் இருந்துச்சுன்னா எங்கே போய் சுற்றி பார்க்கலான்னு பார்ப்போம். ஆமா, நம்ம இந்த ஹோட்டல்ல தங்கினதுக்கு காரணமே இந்த ட்ரெயின் ஸ்டேஷனும் பஸ் ஸ்டேஷனும் இவ்வளவு பக்கமா இருக்கு. ஆமா, ஜாலியாக இருந்துச்சானா? ஸோ இப்போ 7-Eleven போவோம். 7-Eleven போயிட்டு வாங்கிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாப் போயிட்டு என்னன்னு போய் பார்ப்போம். இங்கே வாங்க, அப்புறம் ஒரு தண்ணி. இதான் இவங்களோட 7-Eleven. ஒரு போத்தை தண்ணி வாங்கணும். 2 போத்தை $10 போட்டு, 2 போத்தை $10. அம்மா வா, பட்டர் பன். வா இருக்கு. இது என்ன 2 போத்தை 10 வெளியா? $10. எங்க பாக்குறீங்க? இதா, இது 2 6 வெள்ளி, அது 2 10 வெள்ளி. அப்ப ஏதோ இதுனா 2 5 வெள்ளியா? 2 5 வெள்ளி. இதோ இந்த சோப்பு பத்தியும் நீல கலர். இது எடுத்துக்கலாம். இது தானே? இந்த தண்ணி ஓகே தான். ஸோ 7-Eleven வாங்கிச்சு, பேக்கில் வைக்கணும். பா இந்தா வை. 2 போத்தா 5 வெளினா எவ்வளோமா? பார்த்து சொல்றேன். இது 13 வெள்ளி வந்துச்சு நினைக்கிறேன். 13 வெளியா? என்ன இந்த ஒரு பைத்தியம். ஓகே, போங்க சீக்கிரமா. ரோட் தண்ணி. ஐயோ, ஏதோ கத்திக்கிட்டு கண்டுக்காம நடந்து போயிட வேண்டியதான். இதான் பஸ் ஸ்டாப். இப்போ நம்ம இவளுக்கு வாங்கியிருக்கோம் 12 வெள்ளி. ஒரே ஒரு கோச பண்ணு, ஒரு கப் கேக், 2 தண்ணி. அவள்தான். Thank you. Thank you. Do you have easy card? Yeah. Yes, easy card. Okay. Okay, thank you. Gate number 6. நம்ம இப்போ எங்க போறோம் தெரியுமா?
கொஞ்சம் சொல்லுமா. தரக்கோ நேஷனல் பார்க் தான் போறோம். ஆமா. ஸோ நம்ம வந்து தரக்கோ நேஷ்னல் பார்க்குக்கு தான் போக போகிறோம். இங்கே தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க 6வது பிளாட்ஃபார்மில். ஸோ பஸ் வரும் 9 மணிக்கு பஸ்ஸு. திருப்பி அங்கேருந்து வர்றது வந்து 11:30 மணிக்கு. நம்ம அடுத்த பஸ்லேயே ஆமாம். திருப்பி இப்போ நம்ம போகிற இடம் வந்துட்டு 2000 லாஸ்ட் இயர் ஏப்ரல் வந்துட்டு அங்கே வந்து பெரிய எர்த்குயிக் வந்துச்சு. சேம் டைம் இப்போ ஏப்ரல், நம்ம மார்ச் கடைசியில் இருக்கோம். ஏப்ரல், நாளைக்கு ஏப்ரல். ஆமாம் ஆமாம், நாளைக்கு ஏப்ரல். ஸோ ஏப்ரல் மந்தில் தான் அங்கே இதே ஏப்ரல் மந்தில் லாஸ்ட் இயர் வந்து இப்போ மியான்மரில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு எர்த்குயிக். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கும்போது ஃபியூ டேஸ் பேக்கு எவ்வளோ பெருசுக்கு அங்கே நடந்துச்சோ மியான்மரில், அதே சைஸில் தான் இங்கேயும் அவ்வளோ பெரிய எர்த்குயிக் வந்திருக்கு. அதில் வந்து அந்த தரக்கோ நேஷனல் பார்க் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ண ஒரு காடு அது. ஆனால் அந்த இடமே வந்துட்டு அழிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சா. ஆனால் இன்னமும் அது திறக்கலை. அது திறக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஆகும் போல், அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. கூகுளில் செக் பண்ண கூட அது வந்து திறக்கலை. ஜஸ்ட் இப்போ சும்மா இப்போ போன மார்ச் வந்து அவங்க சும்மா ஒரு 2-3 ட்ரெயில் வந்து திறந்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பஸ் வந்து எது வரைக்கும் போகுதுன்னா தரக்கோ விசிட்டர் சென்டர் வரைக்கும் தான் போகுது. ஆனால் இப்போ நம்ம போயிட்டு அந்த பாதெல்லாம் எப்படி இருக்கே அந்த விசிட்டர் சென்டர்லேருந்து பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். ஏன்னா இப்போ அந்த இடம் ஆக்சுவலி சப்போஸ் ரொம்ப அழகான இடம், ஆனால் இப்போ வந்து அது மொத்தமாக செதிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ரிகவர் பண்ணுறதுக்கு அவங்க அவ்வளோ இயர்ஸ் எடுத்துக்கிறாங்க. சில ட்ரெயில்ஸ் வந்து திறக்கே போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது சாத்திருச்சு இதுக்கப்புறம் இல்லைன்னு. ஸோ ஒரு உலகத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் ஆக்சுவலி சாத்திருக்கு. ஆமாம். ஆனால் இங்கே தைவானுக்கு வந்தால் இங்கே வரணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. இப்போ கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் எடுத்து இங்கே வந்து இப்போ தங்கி இப்போ நாங்கள் போகிறதுக்கு காரணம் கூட என்னென்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அவள் தான் உள்ளே போக முடியல, தெரியுது. உள்ளே இருக்கிற அழகெல்லாம் பார்க்க முடியாது. பட் ஸ்டில் வந்ததுக்கு அந்த இடத்த போய் பார்க்கணுன்னு இருந்துச்சு. ஆனால் இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொரு டைமும் பயதான், செம்ம பயம். தூக்கும் போதெல்லாம் இங்கே இப்போ தேதி வந்து 31. இன்னைக்கு தேதி 31. போன வாரம் 24ஆம் தேதி கூட இங்கே வந்து எர்த்குயிக் வந்துச்சு. ஆமாம், ஆனால் கடலில் வந்துச்சு. நம்ம இடத்துலேருந்து ஒரு 68 கிலோமீட்டர் தூரத்தில் வந்திருக்கான். ஸோ ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. பட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம். நாங்கள் வரணும்னு நினச்ச இடம். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே வரலைன்னா நல்லா இருக்காதுன்னு தான் வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் ரிஸ்கே எடுக்க போகிறது இல்லை. எந்த வேகத்துக்கு போகிறோமோ அதே பஸ்ஸில் நின்று நாங்கள் அதே பஸ்ஸில் திருப்பி ரிட்டர்ன் வந்துடலான்னு தான் பார்க்குறோம். ஆமாம். ஆனால் ஹாலியில் வேறு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் வேற எந்த பெருசாக பிளான் இல்லை. இங்கே ஒரு நைட் மார்க்கெட் இருக்குது, வித்தியாசமாக இருக்குமா, அதை பார்க்கணுன்னு இருக்குது. ஸோ இது முடிஞ்சிச்சா நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பஸ் வர வரைக்கும் இங்கே உட்காந்து வெயிட் பண்ண வேண்டியதான். கைஸ், ஸோ இதுதான் தரக்கோட பஸ்ஸு. இப்போ போகிற இதில் தான். அப்புறம் இங்கே எங்கே வந்தீங்கன்னா இந்த காட்டு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த காட்டை எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லது. இதோட பஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம இந்த பஸ் ஏறிட்டோம். நான் நினச்சே பார்க்கல இந்த இடத்துக்கு நம்மளால போக முடியும்னு சொல்லி. ஏன்னா போக முடியாது தான், கண்டிப்பாக போக முடியாதுன்னு நினச்சோம். பட் ஆனால் நான் நினச்சேன் இந்த பஸ்ஸில் நாங்கள் 2 பேர் தான் போக போகிறோம். அதான் நல்லா தொடக்கி 2 பேரும். ஸோ இதுதான் உங்களோட பஸ் ஸ்டேஷன். டைப்பி பஸ் அப்படி. ஸோ இப்போ அந்த வேலை என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ காடி இருந்திருந்தா நாங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். கார் வீட் டிரைவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருந்திருந்தா நம்மளால உள்ளே போக முடியும். சொந்த வாகனம் இருந்துச்சுன்னா உள்ள அந்த நேஷனல் பார்க் உள்ளேயும் போக முடியும்.
ஒரு சர்டன் ரோட்ஸ் திறந்துருக்கு, போய் பார்க்கலாம். இப்போ நம்மளால நடந்து கூட போக முடியும், ஆனால் நாங்கள் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா என்னதான் அவங்க வந்து திறந்துருந்தாலும் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன பாஷையும் புரியாது. ஸோ அதனால நாங்கள் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா அங்கே இன்னமும் அங்கே இன்னும் சரிப்படுத்தலை, சரிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு வைக்கிற காலெல்லாம் கண்ணி வெடியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஸோ நம்ம பஸ்லேயே போயிட்டு பஸ் என்ன காட்டுதோ அதை மட்டும் நம்ம காட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பிளான். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் காட்ட முடியுதுன்னு பார்ப்போம். இப்போ வெயிட் பண்ணும். கரெக்டாக 9 மணிக்கு பஸ் எடுத்துட்டாங்க கைஸ். இங்கே டைமிங்னாலும் அடிக்க முடியாது, கரெக்டான டைமுக்கு செம்மையாக எடுத்துடுறாங்க. கிளம்பிட்டோம். இப்போ வந்து இது வந்து அந்த நைட் மார்க்கெட்டில் தாண்டி தான் போவோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆமா, இப்போ ஒன்றும் இருக்காது. எங்க சட்டை எல்லாமே நசுங்கிருக்கு. இங்க ஒரு பிரச்சனை, அயன் பாக்ஸே இல்ல. இங்க எங்க ஹாஸ்டல்ல போயிட்டு அயன் பாக்ஸ் கேட்டா கூட அயன் பாக்ஸே பாய்க்க மாட்டாங்க போல. அதனால நான் நினைக்கிறேன் இந்த தைவான் ஃபுல்லா நாங்க வந்து இந்த மாதிரி போட்ட சட்டையை தான் போட போறோம்னு நினைக்கிறேன் வீடியோல. ஏன்னா ஒரு வாட்டி இந்த சட்டையை எடுத்துட்டோம்னா அதோட இந்த சட்டையை உள்ள வைக்க முடியாது. ஸோ இப்போ போய்கிட்டு இருக்கோம். அந்த தரப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. மற்றவங்களாம் காட்டும் போது அதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட் இயர் அவங்க அந்த எர்த் குயிக் வராது மணிக்கு எடுத்த வீடியோஸு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை அழிஞ்ச பிறகு போய் பார்க்க போகிறோம். அதான் சொல்லுவாங்களே, ஒரு சில கோட்ஸ் இருக்கும்ல, சில அழகை வந்து ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டோம்னா அவள் தான் திருப்பிலாம் பார்க்க முடியாது. அதனாலதான் டைம் இருக்கும் போதெல்லாம் போய் ஓடி பார்த்துட்டு வந்துருக்கோம்னு சொல்றேன். ஏன்னா டைம் நம்மளுக்காக வெயிட் பண்ணாதுல. இந்த பக்கத்து பாங்க, அந்த மலை செம்மையா இருக்கு. ஆனா மேகம் மூடி இருக்கு, இருட்டியே இருக்கு. இந்த அங்கிள் பேசிக்கிட்டே தான் இருப்பார் போல. ஆமா, மைக் போட்டுக்கிறேன். அப்புறம் இது எத்தனை ஒரு பயணம்னா கூகுள் மேப்ல சொல்லுது எத்தனை ஹவர்? 1 hour plus. 1 hour plus இதோட பயணம், இந்த ஜேர்னி. ஆனா நம்ம ஏறும்போது நம்மளுக்கு காசே வெட்டல. நம்மளோட பேலன்ஸ் வந்து 350 இருக்கு. அது அப்படிதான் கட்டுச்சு, 0. மேபி இறங்கும் போது வெட்டும் போல. பாப்போம் எவ்வளவு நினைக்கிறேன். எனது மக்காவிலையும் இப்படிதான் நடந்துச்சு நம்மளுக்கு. என்ன இங்க இருக்கிற டிரான்ஸ்போர்டேஷன் செம்ம. ஏன்னா ஒரு வாட்டி காசு வெட்டுது, அதோட காசு வெட்ட மாட்டேங்குது. யானே தெரியல. ஃப்ரீ பஸ் போல, ஒரு வாட்டி தான் வெட்டும் போல. அது குறவா வெட்டுது. மக்காவிலலாம் நாங்க 100 தான் போட்டோம். ஆனா பேலன்ஸ் எங்களுக்கு 79 இருந்துச்சு. ஸோ நாங்க 4 நாள் இருந்தோம், ஆனா 21 தான் பாய்ச்சோம். பாத்துக்கோங்க. அப்ப 21 பட்டக்காசு. இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட காசு வந்து தைவான் டாலர்னு சொல்றாங்க. ஸோ அப்படி ஒன்றும் யூனிக்கா இல்லை, நார்மலா இருக்கு. ஆனா அந்த பட்டக்காசு வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா விலையும் கூட தான் இருக்கு. ஆமா, இங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுவும் ஹோட்டல் விலை சொல்லவே வேண்டாம், செம்ம எக்ஸ்பென்சிவ். அதுவும் வீக்கெண்ட் நீங்க ஹோட்டல் எடுத்தீங்கன்னா 10 times. இது உண்மையாகவே சொல்றேன். ஒரு பேக் பேக்கர் இப்போ நாங்கள் 60 ரூபாய்க்கு தங்குறோம்னா வீக்கெண்ட் அதே பேக் பேக்கரோட விலை வந்து 500 ரூபாய் போட்டிருக்கு. அதே பெட்டு. ஸோ மனசே வர மாட்டேங்குது அந்த காசு கட்டுறதுக்கு. அதனால தான் நாங்கள் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து இந்த ஹாலினுக்கு வந்தோம். பார்ப்போம் அடுத்த வீக்கெண்ட் நம்ம எங்கேயாச்சும் போக முடியுதான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து குறைவா இருந்துச்சு. மேபி நான் நினைக்கிறேன், இங்க வந்த பிறகுதான் எனக்கே தெரியுது இது வந்து இந்த 2024 வந்துட்டு பெருசா பாதிக்கப்பட்ட ஒரு இடம்னு சொல்லிட்டு. அதனாலதான் குறைவா இருக்கு போல. இது தெரியாம நாங்க வேற வந்துட்டோம். இங்க வந்த பிறகுதான் அந்த கதையே புரியுது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா பரவாயில்ல, வந்தாச்சு. ஸோ இங்க இருக்கிறதெல்லாம் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம். கைஸ், இதுதான் அந்த டோங்டா மெயின் நைட் மார்க்கெட். பாருங்க, அங்கே இருக்க அதோட என்ட்ரன்ஸ். நம்ம நைட்டு வரலாம் இங்கே. இன்னைக்கு இப்படிதான் இருக்கும்.
வித்தியாசமாக இருக்குமா இங்கே சாப்பாடெலாம் கூட பார்ப்போம். என்ன பயங்கரமான சாப்பாடு நம்ம பார்க்குறோன்னு, நம்ம சாப்பிட மாட்டோம் ஆனால் பார்ப்போம். ஸோ அந்தமாரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் நானே பார்த்தேன். ஃபோட்டோவில் வந்து crocodile இருந்துச்சு, அப்படி பெருசாக வச்சுருந்தாங்க. பார்ப்போம் அந்தமாரி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பார்க்கறது. நம்ம இந்த ட்ரை பண்ணுறதெல்லாம் இல்லை. இங்க சாதாரண சாப்பாட்டே இங்க சாப்பிட மாட்டீங்க, போயிட்டீங்க. ஸோ அதனால ஜஸ்ட்டு பார்க்குறது. அதனால தான் நான் முன்னிக்கே சொல்லிடுறேன். அப்புறம் இங்கே ஒரு ஸ்டார்பக் இருக்கான், கண்டெய்னர் ஸ்டார்பக். ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. அதோட பேர் வந்து கண்டெய்னர் ஸ்டார்பக். ஸோ கண்டெய்னர் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. பார்ப்போம் நம்மளால இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாம் செய்வோம். மழை வேற நடுவில் வந்துட்டு இருக்கோம், அதனால பார்த்துதான் செய்யணும். இந்த பஸ் பாருங்க, ஆளே இல்லை, நம்ம தான் இருக்கோம். தெரியுதா, ஒரு ஆள் இல்லை. ஆனால் நார்மலாகவே இந்த பஸ் வந்து இப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் போகும்போது அவங்க போகும்போது இந்த மாதிரி ஆள் இல்லாமல் இருந்துச்சு. கைஸ், இதுவும் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் தான். அட்லீஸ்ட் இங்கே வச்சு கொஞ்சம் ஆள் இருக்காங்க பார்க்கறதுக்கு. பீச் அங்க பாருங்களேன், அந்த பீச்சோட கலரு முன்னுக்கு வேற கலர், பின்னாடி வேற கலர்ல இருக்கு. அலை பாருங்க, செம்ம பெருசா அடிக்குது. கைஸ் இங்க பாருங்க, ஆனா அழகா இருக்கு. கம்மனு கடை பாத்தீங்களா கைஸ் எப்படி இருக்குன்னு? ஜெனிமா போய் குளிக்க போறாங்க அதுல. இதெல்லாம் நம்ம இந்த பஸ்லயே சுத்திக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம இறக்க போறது. ஆனா அங்க இருந்து போட்டோலாம் எடுக்கிறாங்க. நல்லா இருக்கும் போல, வியூ பயங்கரமா இருக்கும் போல பார்க்குது. பட் என்ன, இங்க நம்ம பஸ்ல இருந்து இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த பஸ் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம அது இறங்காம இருக்கிறது பெட்டர். இப்படியே பார்த்துக்கலாம். ஆமா, பயங்கரமா இருக்கு கைஸ். அழகா இருக்கு, இல்லைன்னு சொல்ல, ரொம்ப அழகா இருக்கு. அட்லீஸ்ட் பைஸ்கிளாச்சும் இருக்கணும், அப்பதான் நம்மளால தப்பிச்சாச்சும் ஓட முடியும். ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா கிட்டே பார்த்தா நல்லா இருக்கும். ஆக்சுவலி சூப்பரியா? வேணாம், பரவாயில்ல. சூப்பர்னா வரலாம். இங்க ஒரு கிராப் கூட இல்ல, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அட்லீஸ்ட் டாக்ஸி இருந்தாலும் நம்ம ஆர்டர் பண்ணி அப்புறமா போய்க்கலாம். நம்ம அப்ப இறங்கிக்கலாம், இறங்கிட்டு திருப்பி அடுத்த பஸ்ல ஏறிக்கலாம். பார்க்கலாம். ஆனா ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த பீச், ரொம்ப அழகா. அவ்வளவுதான், முடிஞ்சு பீச் பயணம். அங்க போர்டு போட்டுருக்கு தரக்கும். நம்ம இப்ப தரம் போக்க போறோம். இதே இப்படி இருக்கே தரம். ஆக்சுவலி நேச்சர்லாம் ரொம்ப அழகா இருக்கும். நம்மள அப்படி கிட்ட வாடு கூப்பிடும். நம்ம தான் நம்ம லிமிட்டை தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போறதெல்லாம் ரிஸ்க்னா பார்த்து போகாம இருக்கிறதே பெட்டர். நான் எப்பயுமே அதுல ரொம்ப நம்புவேன். அப்பெல்லாம் தாண்டி இருக்கக்கூடாது, அந்த லைன் எப்பயுமே கிராஸ் பண்ணக்கூடாது. எனக்கு லைட்டா தாண்ட ரொம்ப. ஆமா, இதுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் லைட்டா தான் தாண்டுவேன், ரொம்ப தாண்ட மாட்டேன். ஆனா அது செய்யறது தப்பு. ஆமா. ஸோ இப்போ தரக்கோக் போறது கூட நேற்று ராத்திரி வரைக்கும் போலாமா வேணாம் தான் இருந்தோம். அப்போ டேக்ஸிலாம் பார்த்தோம், 400 போட்டுருச்சு. நம்ம மலேசியா காசுக்கு 400 வருது டேக்ஸிக்கு. ஜஸ்ட் 8 hours ரைட் தான். அதுவும் அவங்க தரோக்கோக் கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் இன்னொரு லேக் அது கூட்டிட்டு போவாங்க. ஸோ அதனால எங்களுக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி நாளைக்கு காலைல பார்த்துக்குவோம், போய் பஸ் கேட்போம், இருக்குன்னா போகலாம், இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியாக போய் கேட்டோன்னா அவன் ஏறுன்னு சொல்லிட்டான். சரி இப்படிதான் போகணும் போலேன்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம். ஃபோனு கீழே வந்துச்சு, என் ஐஃபோன் மனசே வலிக்குது. நான் அப்புறம் பேசுறேன். ஐயோ, இவங்களும் இறங்க போறாங்க. இப்பதான் பெல்ல சுத்துறாங்க. கைஸ், இங்க மழை இருக்காதா? அந்த சைட்ல இருந்து இந்த பக்கத்துல உட்காந்து. பட் ஆக்சுவலி உண்மை கதை என்னன்னா, ஒரு சின்ன கோக்கரேஜ் இருந்துச்சு அந்த இந்த பக்கம். இது அந்த ட்ரெயின்ல தான் நம்ம வந்துருக்கோம். இப்ப புல்லட் ட்ரெயின் போது பாருங்க. இந்த ஆன்ட்டியே ஆக போறாங்க கைஸ். முடிச்சு இந்த பஸ்லயே நம்ம மட்டும்தான் டிரைவர், 3 பேர் தான் பயணம்.
என்ன சொல்ற? ஓ இங்க இறங்க முடியாது சொல்றாங்க அவங்க. தப்பா bell அடிச்சிட்டாங்க. இங்க இறங்க முடியாது, இங்க வந்து பஸ் ஸ்டாப் இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க பஸ் ஸ்டாப் இருக்க இடத்துல விட்டுட்டு இங்க வந்து இறங்குறாங்க. இதோட தரப்பதான். எனக்கு எதுவும் அப்படிதான் தோணும். நல்ல வேலை ஏதோ நம்மளுக்கு கொஞ்சம் சீன புரியுதுனால என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுது. இல்லைன்னா எதுக்கு கத்துறாங்கன்னு தெரிஞ்சிருக்காது. பாருங்க மழை இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு திறக்கும். இங்கதான் பஸ் ஸ்டாப் இருக்கு, இறக்குறாங்க. இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல நம்ம அதை திறக்க பார்ப்போம். எப்பா போற வழியெல்லாம் இப்படிதான் இருக்கு. ஆனா ரோட்ல பாருங்களேன் சீன எழுத்துல ஏதோ எழுதியிருக்காங்க. நான் படிச்சதெல்லாம் மறந்துட்டேங்க. எப்படி படிக்கணும்னு ஞாபகம் இல்லை. பேசுறத மட்டும்தான் ஏதோ ஞாபகம் வச்சிருக்கேன். ஆனா சில வார்த்தை பார்த்தா ஞாபகம் இருக்கு. இங்க ஃபேமிலி மார்ட் இருக்கு பாருங்க, மலேசியால இருக்குமே ஃபேமிலி மார்ட். ஏதோ ஒரு சந்துக்குள்ள போகணும். கரெக்டா இப்போ எந்த பக்கத்து வரும்னு தெரியல. நான் போய் பார்க்கணும். 2 சைடு அந்த சைடு வரும். பேக் எடுத்துக்கல, இங்க உட்காந்துக்கிற மணிக்கு ட்ரெயின்லாம் வந்து ஆக்சுவலி இங்கே தான் இருக்கு. அந்த தாரோக்கோல நிறைய ட்ரெயில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே தான் எங்கேயோ பின்னாடி இருக்கான் தான் சொல்கிறாங்க. இது வந்து சில்சிங் தாரோக்கோ ஸ்டேஷன். அங்கிள் இங்கே எங்க போறாரு தெரியலையே. பரவாயில்ல. இந்த டூர் ஸ்டேஷன் எப்படி இருக்கு பாருங்க. ட்ரெயின் கரெக்டாக போகுது. அது நம்ம ட்ரெயின் தான், நம்ம இப்படிதான் வந்தோம். ஆனா அது நம்ம ட்ரெயின் இல்லை, அந்த கலர்ல நம்ம ட்ரெயின். இங்க ஏன் தண்ணியே இல்லைன்னு மட்டும் தெரியல கைஸ். இப்படி இருக்கு. ஏதோ ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இதுதான் தரக்கோ ஸ்டேஷன். ஆனா இந்த மாதிரி கயிறுல கட்டிருக்காங்க. ஸோ இதுலலாம் நடக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா அதெல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே நிறைய ஸ்பாயில் ஆனதுனால ஸோ சேஃப் இல்லை நடக்கிறதுக்கெல்லாம். இப்போ வந்து அவங்க புதுப்பிக்கிறாங்க இந்த இடத்த. ஆனா எவ்வளவு பேர் ஆனா இன்னும் வராங்க சும்மா இந்த இடத்த பார்க்கறதுக்கு மட்டும். நிறைய பேர் தான் வராங்க கைஸ். ஆனால் டூரிஸ்ட் பஸ்ல வருவாங்க போல.
அந்த பிங்க் பிளஸ் ஸோ பஸ் இங்கே தான் நிற்போம். திருப்பியும் 11:30 மணிக்கு இந்த பஸ் கிளம்பும். அதை மட்டும் கேட்டுக்கும்.等下11:半你走是吗？说你等这边啊，谢谢。ஸோ இதான் நம்ம வந்த பஸ் 3:10. இந்த பஸ் ஏறினீங்கன்னா நேராக தரப்போ விசிட்டர் சென்டர்ல வந்து இறக்கி விட்டுரும். இது இப்போ வெயிட் பண்ணுமா? ஸோ நம்ம போகலாம். கொஞ்ச நேரத்தில் போயிட்டு என்னெல்லாம் பார்க்க முடியுதோ பார்த்துட்டு வரலாம். அப்படிதான் சொன்னாங்களா? நான் கேட்டேன் 11:30 மணிக்கு நீ திருப்பி கிளம்புவியான்னு. ஆமான்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன் ஸோ இங்கே தான் நிற்ப அப்படின்னு. இதோ இங்கே நிற்கணும் போல. அப்புறமேல இங்கே வந்து நின்னா அந்த பஸ் வந்து நம்மளை ஏற்றிக்கும். இதோ அந்த ஷக்கடன் ட்ரெயின் தான் எல்லாம் சாத்திச்சு. நல்லா சாத்திச்சு கைஸ். பட் ஆனால் இந்த இடத்த வந்து பார்த்ததே பெரிய விஷயம் தான். இங்கே எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஒரு வருஷம் முன்னுக்கு கரெக்டாக. பாவல இந்த மாதிரி ஊர்லாம். ஆமாம். ஸோ இங்கே இதுதான் பார்க்க முடியும் போல் இந்த விசிட்டர் சென்டரில். ஸோ இது மட்டும் தான் இது எல்லாத்தையும் சும்மா அப்படியே பார்க்க முடியும். வேறு எதுக்கும் நம்ம போக முடியாது. ஏன்னா இங்கே எல்லாமே சாத்திடுச்சு. அவங்க இப்போ வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதனால நம்மளால எதுவுமே போய் விசிட் பண்ண முடியாது. ஆனால் போகாததும் நல்லது தான். பிகாஸ் இது அந்தளவுக்கு சேஃப் இல்லைல்ல. அவங்க சாத்தி வச்சிருக்கிறது தான் பெட்டர். அப்புறம் இங்கே டைம் போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் சொந்தமாக வெஹிக்கிள் வந்தால் கூட இந்த டைமுக்கு தான் நீங்கள் போக முடியும். 7லேருந்து 8, அப்புறம் 10 மணிக்கு போகலாம். திருப்பி 12லேருந்து 1, 3 மணிக்கு சாத்திரும். 5லேருந்து 5:30 இப்படி. மழை வேறு வருது. ஐயோ இதோ ஆக்சுவலி இதெல்லாம் இருக்கும் இங்கே. இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். இப்போ பிக்சரில் மட்டும் காட்டுறேன். ஸ்னோ டைம், வின்டர் டைமில் வந்தீங்கன்னா இதெல்லாம் அப்படி ஸ்னோவாக இருக்கும். இதோ இப்படிலாம் இடம் இருக்கு. ஆனால் எதுவுமே நம்மளால போக முடியாது. அந்த வாட்டர் ஃபால் அது எங்கே இருக்குன்னு கூட தெரியல. நான் நினைச்சேன் இந்த அதையாச்சும் பார்க்க முடியும். ஆனால் அதையும் பார்க்க முடியல. ஆமாம், இது பார்க்க முடியாமல் போச்சு. பட் ஆனால் இவ்வளோ தூரம் வந்து இது செஞ்சதே பெரிய விஷயம் தான். And trails are all closed due to the earthquake. Yes. So what can I do? What else I can do here? Do you have your own vehicles? No, So you take a bus. Yeah. Also, you maybe just go this around. only. Yeah, yes. Or you can take the bus. You take the bus 310. Yeah. Yes, maybe you can go around to the Xinchun Old Town. Yes. Okay. Thank you. தேங்க்யூ. கேட்டிங்களா? உண்மையிலே போக முடியாது கைஸ். ஏன்னா எல்லாமே சாத்தியிருக்கான். ஜஸ்ட்டு இந்த விசிட்டர் சென்டர் இந்த இடமும் அப்புறம் முன்னுக்கு அதையும் சுற்றி பார்க்க முடியும். வேறு எதுவுமே நம்மளால பார்க்க முடியாது. எந்த ட்ரெயிலுக்கும் நம்மளால போக முடியாது. இதே நம்ம கூகுளில் பார்க்கும்போதும் அதுதான் எழுதிருந்துச்சு. பட் ஆனால் நம்ம நேரடியாக வந்து தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் பெட்டர் இல்லை. இதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அப்படி தானே? ஆமாம். ஸோ அவள் தான் பார்க்க முடியும் நம்மளால. நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இதோ இங்கே இப்போ எடுப்போம். ஸ்டாண்ட் மட்டும் எடுத்துக்கோ. அதே சொந்த டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சுன்னா நம்மளால கொஞ்சம் உள்ளுக்கு வரைக்கும் போக முடியும். ஏன்னா அவங்க டைம் வச்சுருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடணும். பட் ஆனால் நம்மக்கிட்ட அந்த டைமும் இல்லை, சொந்த டிரான்ஸ்போர்ட்டும் இல்லை. நம்மளால பார்க்க முடிஞ்ச ஒரே விஷயம் இது மட்டும்தான். இந்த போர்டில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ப்ளஸ் நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டோம். வேறு எதுவுமே நம்மளால பார்க்க முடியல. பட் இட்ஸ் ஓகே. இவ்வளோ தூரம் வந்து இதை பார்த்ததே பெரிய விஷயம் இல்லை. ஆமாம். ஸோ எக்ஸாக்டாக இதான் அந்த மலை. ஆமாம். இந்த மவுண்டன் சுற்றி தான் அந்த ட்ரெயில்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமாம். இதுதான் நேஷ்னல் பார்க். ஸோ அது மட்டும் தெரியும். இது பார்க்க தான் நம்ம வந்தோம். எனக்கு ரொம்ப ஹாப்பி. உனக்கு ஹாப்பியாம்மா? எனக்கு தெரியும் உனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி. ஆக்சுவலி நான் வந்ததுக்கு காரணமே விக்னம் அண்ணன் தான். ஏன்னா விக்னாக்கு இந்தமாரி வந்து இந்தமாரிலாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை.
அதனால வந்தேன். ஓகே, ஆனால் எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த இடம். தேங்க்யூ. பாய். பாய். வாங்க, அங்கே ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் இருக்கோம், அங்கே போய் ஃபோட்டோ பிடிப்போம். அப்புறம் இந்த பஸ்ஸில் வந்தோமே, காசே வெட்டல கைஸ். நான் காட்டியிருப்பேன், 0 தான் காட்டுச்சு, காசு வெட்டவே இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காசே வேணாம். நான் நினைக்கிறேன் அந்த 350 நான் தைப்பவே சுற்றிட்டு வந்துடலாம் போல, காசு இல்லாமல். நல்லா இருக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் இங்கே செம்மையாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசே இல்லை ஆக்சுவலி தானே. நீ பார்த்தியா காசு வெட்டாதது? செம்மையாச்சு. எவ்வளோ தூரம் வந்தோம், 1.5 hour பயணம் கைஸ். ஆனால் அவன் காசே கேட்கல, பெரிய விஷயம். தரக்கோ நேஷ்னல் பார்க் விசிட்டர் சென்டர் இங்கே மட்டும்தான் இப்போ வர முடியும். ஸோ இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வேறு எதுவுமே பார்க்க முடியாது, நீங்கள் எதுக்குமே போக முடியாது, இங்கே மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு இதெல்லாம் கூட சாத்தி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த சைட்லாம் போக முடியாது. இதெல்லாமே பாதிக்கப்பட்ட இடம். இப்போ நம்ம போயிட்டு சும்மா அந்த கிட்ட போயிட்டு அந்த பூவை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த பிங்க் பூ நம்ம போஸ்டர்லாம் பார்ப்போம்ல, தைவான் சொன்னாலே இதுதான் காட்டுவாங்க, இந்த பிங்க் பூவை. ஸோ இது அந்த பூ ஆக்சுவலி அந்த இது வந்து கீழே இருக்கு. ஆனால் நம்மளால அங்கே சத்தியமாக போக முடியாது, ஏன்னா அவங்க போகக்கூட சொல்லிட்டாங்க. அவங்கள மீறி நம்ம போகிறது ரொம்ப தப்பு. ஆனால் அந்த ரிவர் அங்கே தான் இருக்கு. ஆமாம், இதுதான் அந்த பூ, பிங்க் பூ. வாமா, மழை தூருது. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு அந்த பஸ் வர்றதுக்கு. இங்கே இப்படி தான் மழை வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஒரு சிலை இருக்கு. இப்படி இருக்கு பாருங்க, தெரியுதா அந்த பிங்க் பூ விற்கணும் அங்கே இருக்காங்க. இதான் அந்த இடம் கைஸ். இவ்வளோ விஷயத்த பார்த்ததே பெரிய விஷயம்தான், உண்மையிலே கிரேட்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நம்ம கிளம்பலாம். ஐயோ, என்னோட மண்டைக்கு மேலே அந்த கேப்பு இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளே கேப் இருக்கு, அதை தான் தேடுறேன். இந்த ஜாக்கெட் பார்த்தீங்களா, கேப்பெல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் சுற்றி முடிச்சாச்சா, இப்போ நம்ம போகலாம். எனக்கு இந்த கேமரா ஆக்சுவலி வாட்டர் ப்ரூஃப் தான், பட் ஆனால் நிலைய வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. திடீர்னு நினைஞ்சி கேமரா ஏதாச்சும் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஏதோ சைனீஸ் கேள்விங்க மாதிரி இருக்கோம்ல. இது உண்மையில வாட்டர் ப்ரூஃப் தான், தண்ணி பாரு எப்படி இருக்குன்னு. ஆமாம், அப்புறம் இந்த ஜாக்கெட் பாருங்கள், வாட்டர் ப்ரூஃப். வாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஜாக்கெட். எங்ககிட்ட இருக்கிற ஒரே பொருள் இதுதான். நம்ம போகிற பஸ் இந்த பஸ்ஸில் வந்துடுமோ அந்த பஸ்ஸே திருப்பி கிளம்புது. ஆமாம், இந்த பஸ் நம்பர் பார்த்துக்கோங்க, 310. இதான் அந்த பஸ். ஸோ இது திருப்பியும் இப்போ பஸ் எப்படி போகும், இப்படி போகும், எந்த சைடு உட்காந்து எந்த சைடு போகணும். கைஸ் போகலாம். கரெக்டாக 11:30 மணிக்கு டைம் பாருங்க, செம்ம பஞ்சுவலி இவங்க. கரெக்டாக 11:30 மணிக்கு எடுத்துட்டாங்க பஸ்ஸை. ஏறிட்டோம். பஸ்ஸுக்காக தான் ரொம்ப பயந்தோம், எங்கடா பஸ்ஸெல்லாம் மிஸ் பண்ணிடுவோமோ, ஏன்னா இங்கே ரொம்ப லேட்டாக வரும்னு சொன்னாங்க, அதனால. பட் ஆனால் மிஸ் பண்ணாமல் ஏறிட்டோம். ஸோ இப்போ திருப்பி போக போகிறோம். இப்போ காட்டுற பாருங்க அந்த உங்களுக்கு அந்த இது இதோ பாருங்க, இதுதான் அந்த பீச்சு. பீச்சில் என்ன லேக்கு. ஓ, இது ரிவர்.
இதோ இப்போ இப்படி தண்ணி இருக்கு. This bus is bound from Toronto Visitor Center to William Bus Station. Wish you a pleasant journey. இதெல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இது அங்கே தெரியுதா? அங்கே பாருங்க கல்லு கல்லா. அது அவங்க செஞ்சு வைக்கல, அதெல்லாம் ஸ்பாயில் ஆனது. இதோ இந்த மாதிரி தான் தண்ணி இருக்கு கொஞ்சமாக. இதோ ஆக்சுவலி அது வரைக்கும் போகலாம். அங்கே தான் அந்த இது இருக்கு டர்னல். ரோடு இப்படி தான் இருக்கும். ஆமாம், பயங்கரமாக இதோ இப்படி இருக்கும். பட் ஆனால் இப்போ போக முடியாது. பாய். இவ்வளோ தூரம் காடி இருந்தா நம்ம இந்த இதுல போயிருக்கோமா? ஆமாம், காடியில் வந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் போகலாம். ஆனால் அதுக்கு கூட டைம் இருக்குது. நான் முதல் காட்டினேன்ல, அந்தமாரி சில டைமில் மட்டும் தான் போக முடியும். பட் ஆனால் பாருங்களேன், இதுமாரி ஒரு பெரிய earthquake வந்துச்சுன்னா நான் கூட இத்தனை நாள் மலேசியாவில் உட்காந்துருப்பேன் நான் நினைப்பேன். நான் சீக்கிரமாக செஞ்சிருவாங்க போலன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இல்லை, 10-15 வருஷம் ஆகுமா, சம்டைம்ஸ் 30 வருஷம் அப்படிலாம் கூட ஆகுமா அதை திருப்பி செய்யறதுக்கு. ஆனால் திருப்பி அவங்க எவ்வளோ தான் செஞ்சாலும் அதே எக்ஸாக்டான அழகை உங்களால் பார்க்கவே முடியாது. ஸோ இப்போ போய் நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான். இன்னைக்கு நம்ம பார்த்தோமா இன்னைக்கு இப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. இது பாருங்க பொம்மை. கைஸ் திருப்பி பீச்சுக்கு வந்து இங்கே எங்கே இறங்கணும்னு தெரியலண்ணா. இப்போ மழை நான் அப்படி அடிக்குது, பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குல்ல. இறங்க புரியலையா? இறங்கணும் இப்போ தட்டினவா என்ன கேட்டு பார்க்குறேன். இல்லை தாண்டிடுச்சுன்னு சொல்ல போகுது, அது தெரியாது. கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பீச் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சா, சரி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸுலேருந்து இறங்கிட்டோம். ஆனால் அடுத்த பஸ் நம்ம பிடிக்கிறதுக்கு எத்தனை ஹவர் ஆகும்னு தெரில. பார்ப்போம் டைமிங்கோடு வருதா இல்லை எப்படின்னு. ஆனால் இந்த பீச் ரொம்ப பயங்கரமாக இருக்கு, பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குது. போய் பார்ப்போம். ஆமாம், நீங்கள் பாருங்க காற்று அப்படி அடிக்குது காற்று. ஆனால் பீச் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம கீழே வரைக்கும் போக முடியும், பார்ப்போம். கலர் பாருங்க கோயோ. ஆமாம் செம்மையாக இருக்கு. இதுலேயே நல்லா தெரியுது வேற கலர். ஓ குளிர் தானா? வாங்க அதோ அது வரைக்கும் போல ஆள் இருக்காங்க அங்கே. கலர் பார்த்தீங்களா காய்ஸ், கேமராவில் எப்படி தெரியுது. ஐயோ, தைவானில் ஃபர்ஸ்ட் பீச் நம்ம இப்போ காட்டியிருக்கோம். ஓ காற்று பயங்கரமாக அடிக்குது. பட்டுன்னு போய் வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி நம்ம போகணும், இல்லைன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம். ஓ இங்கே பாருங்க கல்லெல்லாம். ஐயோ இந்த கலர் சீரியஸாக என் கேமராவில் இப்படி தெரியும், சத்தியமாக அடிச்சு பார்க்குறேன். அப்படி போனால் போல. வா கைஸ் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கு இந்த தண்ணி. அங்கே பாருங்க அப்படியே மழை தருதா, அந்த மலைக்கும் இந்த பீச்சுக்கும் தண்ணி அங்கே வருது. ஆனால் இங்கே மூஞ்சில் தெறிக்குது தண்ணி. வந்துட்டோம். இவங்க கல்லு பாரு, நம்ம மண்ணு இல்ல. ஆமா இது பாருங்க கல்லு. ஓ எப்படி இருக்கு பாருங்க. செம்மலை கைஸ்.
பீச்சில் இருக்கும். ஓ அது பாருங்களேன், எப்பா பார்க்கறதுக்கே செம்ம பயங்கரமாக இருக்கு. இங்கெல்லாம் குளிக்க முடியாது போல, ஏன்னா செம்மாலும் பார்த்தாலே தருது. இதோ இவ்வளோ பெரிய இப்படி ஆழமான கடலெல்லாம் நான் பார்த்தது பயங்கரமாக இருக்கு கைஸ். அம்மா என்னமோ தேடிக்கிட்டு போறாங்க, நம்மளும் தேடுவோம். கல்லு சினிமாட்டிக்கில் காட்டவா? இதை இப்படி எடுத்து. ஆமா இங்க மண்ணே இல்ல கைஸ், இந்த பீச்ல ஃபுல்லா கல்லு தான் இருக்கு. அழகு இருக்கு. இப்படி ஒரு செம்ம அழகா இருக்கு. ஆமா நீ பாத்திருக்கியா? நான் பார்த்தது இல்லையே. நீ இல்லாம நான் எப்படி பார்த்திருப்பேன்? உப்பா அங்க பாருங்க எப்படி இருக்கு. நீ இப்படி இப்படி ஆளா அடிச்சு நான் பீச்சை பார்த்ததே இல்லை. அதுவும் இந்த கலர்ல செம்ம ப்ளூயிஷா இருக்கு. நாங்க பாருங்க எப்படி ஆளாடு. ஐயோ இப்போ நம்ம இந்த பீச்சை கொஞ்ச நேரம் அப்படியே ரசிச்சுட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்தோம். எடுத்துட்டு இப்போ கிளம்ப போகிறோம். இங்கே வந்தது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முடியலாம் பாருங்கள் அப்படியே ஷார்ட் அடித்த மாதிரி தெரிச்சு போயிடுச்சு. ஏன் சொல்லுங்கள்? நாங்கள் பாருங்கள் பின்னாடி பீச் இருக்கா, நாங்கள் இருக்கோம். செம்ம அழகாக இருக்குது இந்த பீச். உண்மையிலேயே எவ்வளோ அழகான ஒரு பீச்சை பார்த்ததே இல்லை. அதுவும் ஃபுல்லாக கல் மண்ணே இல்லை இங்கே. ஆக்சுவலி இந்த பீச்ல ஒண்ணுமே இல்லதான், அதான் உண்மை. ஆனா அந்த பீச்சே அவ்வளோ அழகா இருக்கு. ஆமா அவ்வளோ பெரிய அலையெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை, செம்ம பெருசு. ஆமா. ஸோ இப்போ திருப்பியும் கிளம்புறோம். பஸ் வந்துடணும்னு வேண்டிக்கிறேன். கரெக்ட் டைமுக்கு பஸ் வந்துருச்சா செம்மையாக இருக்கும், போயிடலாம். அடுத்து இதோட நம்ம நைட் மார்க்கெட் போய் பார்ப்போம். இப்போ போய் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் செக்இன் பண்ணணும். அதே ஹோட்டல் தான், ஆனால் நம்ம போன வாட்டி ட்ரிப்பிள் பங்க் எடுத்தோம்ல, இந்த வாட்டி நம்ம டபுள் ரூம் எடுத்துருக்கோம். ஏன்னா அது குறைவா இருந்துச்சு, அதனால் மாறிக்கிட்டோம். முன்னுக்கு தண்ணிலாம் வைக்கிறாங்க. கொக்கனட் வாங்கலாமா? பேர் எங்கே போடல. இது பேர் என்னன்னு தெரியல. பட் ஆனால் அந்த 310 நீங்கள் பஸ் எடுத்தீங்கன்னா வர வழியில் இந்த பீச் பார்க்க முடியும். அப்படியே இறங்கிக்க வேண்டியதான். திருப்பி ஆமாம், அது சைனீஸில் போட்டிருக்கு. நான் வேணா அங்கே எழுதுறேன் இந்த பீச் பேரை. நாங்கள் அப்புறமேல வீடியோ அப்லோட் பண்ணும்போது வீடியோக்குள்ளே எழுதி காட்டுறோம் உங்களுக்கு. அங்கே முன்னுக்கு தண்ணிலாம் வைக்கிறாங்க. காலையில் பசியாக இல்லை, சாப்பிடல, எதுவுமே செய்யலையா, அதனால் இப்போ ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம். தண்ணி இதெல்லாம் வைக்கிறாங்க, சாசேஜ் அதெல்லாம். இதுதானே அந்த பேன் கேக். சாப்பிட்றியா? சாப்பிட்றியா? ஒன் லெமன். ஆனா நீ இளநீர்ல குடிக்க. ஓகே வெயிட் ஃபர்ஸ்ட், ஐ கம். இது இன்னொரு கடை. இங்க இளநீ விற்கிறாங்க பாருங்க. இப்போ பஸ் வர வரைக்கும் ஏதாச்சும் செய்யணும்ல, அதனால நம்ம தண்ணி குடிச்சிட்டு ஏதாச்சும் பண்ணுவோம். இந்த கடையில் நாக்காளிலாம் போட்டிருக்காங்க, அதனால இந்த கடையில் தான் போய் இளநீ குடி. மா இங்க வாங்கம்மா. How much? 几多钱这个？100。要不要冰？要。好的，这2位也是18公斤啊。விலை கூட தான்.
இங்கே வந்து ஒரு இளநீ வந்து 100 தைவான் டாலர். ஸோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 13 வெளியே வரும். ஆக்சுவலி இங்கே லெமன் ஜூஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் போல். இங்கே எல்லாமே லெமன் தான் வச்சுருக்காங்க. ஆமாம் லெமன் தான். ஆனால் பரவாயில்ல, நம்ம இது குடிப்போம். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்குன்னு முக்கியம். திடீர்னு அந்த லெமன் வாயிலே வைக்க முடியலன்னா இன்னைக்கு நைட் மார்க்கெட் வேறு போகிறோம். ஸோ அதனால் நிறைய பேர் செய்யலாமா? பஸ் வந்துடும் தான் பயமாக இருக்கே. வராது ஆன்டி இப்போ அங்கேயே காட்டு வெட்டுறாங்க. அவள் தான் இளநீ வெட்டி நம்மளுக்கு ஒரு ಈಗ சிசினி பாய். ஓ நல்லா ஐஸாக இருக்கு கைஸ் இது. அப்படியே இந்த பீச் பார்த்துக்கிட்டே ஒரு இளநீ குடிச்சு பார்ப்போமா? தேங்க்யூ. இப்போ பாருங்க ஒரு ஒரு மேஜை மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு. ஸோ குடிச்சு பார்ப்போமா? அப்பா இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சில்லுன்னு கொடுத்துருக்காங்க கைஸ். இதோ விற்கிற வச்சுருக்காங்களே, இதுதான் இவங்களோட ட்ரெடிஷ்னல் பேன் கேக் இங்கே தைவான். இதுக்குள்ளே வந்து என்ன தெரியுமா, இது ரொட்டி சனை மாதிரி ஒன்று செஞ்சுட்டு முட்டை வச்சிடுறாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம ஒரு இளநியும் ஒரு பேன் கேக்கும் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்கு? முட்டை ரொட்டி சொன்ன மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? எவ்வளோ? எனக்கு எவ்வளோ அது? நெத்திலி கொக்கோய் மாதிரி இருக்கு. நெத்திலி கொக்கோயில முட்டை வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளோ அது? 60. நான் சீரியஸாக நல்லா இருந்துச்சு. அதோ இதில் காட்டு கேமராவில் சீரியஸாக நல்லா இருந்துச்சு. பிடிக்காதெல்லாம் சாப்பிட சொல்றீங்க. நெத்திலி கொக்கோய் மாதிரி தான் இருக்கு. நான்சென்ஸ். வாங்க அங்கே போய் நிற்க போய்க்கியா? ஓ இது தூக்கிட்டு போக முடியாதா? அந்த பாக்கெட்ல இருக்கிற ஸ்பீக்கர் வேலை செய்யுது. ஹலோ ஹலோ, என் ஸ்பீக்கர் கீழே விழுந்துச்சு. ஐயோ அழுக்கப்பட்டுச்சு, என் ஸ்பீக்கர் அழுக்கப்பட்டுச்சு. எவ்வளோ இருக்குல்ல பிடிச்சிட்டீங்களா? நல்லா இருந்துச்சு. வா சூப்பராக இருந்துச்சு. இந்த காலத்தில் நம்ம வந்தோம். விலை கொஞ்சம் கூட தான். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வந்துட்டோம். வேணாம், வந்துட்டோம். இதோ இதை விற்கணும் வாங்கினாங்க. வாங்கன்னு எங்கேயோ என்ன போய் காட்டு காட்டு சொல்லிக்கிங்க. ஏன்னா அங்கதான் இருந்துச்சு. விலை கொஞ்சம் கூட தான். பட் ஆனால் என்ன, தேங்க்யூ. பட் ஆனால் என்ன, இவ்வளோ தூரம் வந்துச்சு, அவங்களோட ட்ரை பண்ணோம்ல, அவங்கள அதுதான் அவங்களோட வாழ்வாதாரம். ஸோ ரொம்ப ஒரு சப்போர்ட் தான் அவங்களுக்கு. ஜெனிமா வாழ்க்கை கொடுக்குது. ஆமாம், லைட்டாக. சாரி கைஸ், நான் போட்டுருவேன் வீடியோவில் சொல்லிட்டேன். போடாத. ஏப்போ வந்தால் விடதான் செய்வாங்க. இப்போ தான் ஒரு பானை தண்ணி குடித்தேன். அப்போ என்ன, அது எவ்வளோ இருந்துச்சு நம்ம உள்ள? 13 வெள்ளி மலேசியா காசுக்கு. ஒத்தா லைட்டாக எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஆனால் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நல்லா சில்லுன்னா கொடுத்துருந்தாங்க. டூரிஸ்ட் பிளேஸில் அவ்வளோ விலைக்கு தான் இருக்கும். ஆமாம், நார்மலாகவே அவ்வளோ வேலை தான் இருக்கும். நான்லாம் ஒரு கொக்கோ கோலா மலேசியாலேயே 10 வெள்ளி குடிச்சிருக்கேன். எங்க லங்காவியில் நம்ம ஒரு கடையில் பாரு, நீ எவ்வளோ பெரிய ஜர்ஜலி இருந்தால் அதை குடிச்சிட்டு போயிட்டேன். இப்போ தான் நான் கொக்கோ கோலா குடிக்கூடாது முடிவு பண்ணிட்டேனே. ஃப்ரீயாக யாராச்சும் கொடுத்தாங்கன்னா குடிப்பேன்.
அன்றைக்கி கொடுத்தாங்க மக்காவில். எப்போ நான் கொக்கோ கோலா குடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும், அப்போ வந்து இந்த நிறையா கொக்கோ கோலா ஐஸ் பெட்டிக்குள்ள வச்சு இதெல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. அப்பா டயர்டாக இருக்கே கொஞ்சம் லைட்டாக. இப்போ வயிறு நிறைஞ்சிச்சு. இப்போ எப்படி சோறு சாப்பிட்றது? இது எழுதுனியா? எவ்வளோ அது? இது எவ்வளோ? எவ்வளோ எவ்வளோ? 60. உன்னோட தண்ணி தான் பானை தண்ணி 100 வெள்ளி. பரவாயில்ல. ஐயோ பஸ்ஸு வரணும். சப்போஸ் அங்கேருந்து பஸ்ஸு கிளம்பணும். இப்போ பஸ் வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் இறங்கும் போது பஸ் அங்கே கிளம்பிடுச்சு. பஸ் இப்போ இந்த ரூட்டில் தான் வரணும் சப்போஸ். ஏன்னா பஸ் ஸ்டாப் தோய் தான். நம்ம கரெக்டாக வந்து வெயிட் பண்ணுறோம். தரக்கோ ரூட்னு போட்டிருக்கா. ஃபர்ஸ்ட்டு ஷட்டில் வந்து 9:24 வருமா, லாஸ்ட் வந்து 6:34. ஸோ அந்த 24ன்னு போட்டிருக்கேன். கரெக்டாக அந்த 24 வரும் போல். மணி 1:25 ஆச்சு. பஸ் வரல. பஸ் தானே அது? இது போகலாமா? இதான். ப்ளீஸ் என்னை ஏற்றிட்டு போயிடு ப்ளீஸ். பஸ் வருது கைஸ். பஸ் வருது. அதே 3:10 ஆனால் பச்சை கலர். சக்ஸஸ். ஓகே சூப்பர். எப்படா கைஸ் பஸ் வந்துச்சு. பஸ் ஏறிட்டோம். 1:25 பஸ் வரலன்னு சொன்னேன். கடிச்ச பார்த்தா பஸ் என் கண்ணு மணிக்கு வந்துக்கிட்டு. அவங்க 1 நிமிஷம் லேட்டு. ஆனால் வந்துருச்சுல, அதுவே நம்மளுக்கு சந்தோஷம் தான். செம்ம. நான் பயந்துட்டேன், என்னடா பச்சை பஸ் வருது, போகும்போது மஞ்சள் பஸ் வச்சேன். இவன் இல்லைன்னு சொல்ல போகிறான்னு நினச்சேன். பட் ஆனால் இல்லை. ஓகே இப்போ சூப்பர். இப்போ நம்ம போயிட்டு இப்போ இது போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் போல். ஸோ அப்போ 1/2 மணி நேரம் ஆகுமா? இப்போ மணி 2 ஆகும். இப்போ நம்ம போய் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 3 மணிக்கு செக்இன். செம்மையாக செக்இன் பண்ணிட்டு கொஞ்சம் படுத்தூங்கிட்டே குளிக்கணும். ஏன்னா உப்பு தண்ணி பட்டுச்சு. எப்போ நான் குளிச்சே ஆகணும். ஏன்னா நான் ஏற்கனவே செம்மையாக கருப்பாயிருவேன். இப்போ நான் கண்டிப்பாக குளிச்சாகணும். குளிச்சுட்டு மார்க்கெட் போகலாம். எங்ககிட்ட பேண்ட்ஸு இந்த வாட்டி நாங்கள் பேண்ட்ஸே இல்லை. எங்ககிட்ட 2 பேண்ட்ஸோட வந்துட்டோமா பெரிய இதுமாரி. எங்கேயாச்சும் போய் பேண்ட்ஸ் வாங்கணும். ஷாப்பிங் பண்ணணும். தைப்பையில் போயிட்டு திருப்பியும் பேண்ட்ஸ் வாங்கணும். அப்புறம் இங்கே தான் அயன் பாக்ஸ் கொடுக்க மாட்டாங்களே. எனக்கு அது மட்டும் என்னன்னே புரியல. நசுக்காத சட்டை சுலர் வாங்கணும். சட்டை சுலர் வாங்கணும் இல்லையோ, ஒரு குட்டி அயன் பாக்ஸ் இருந்தால் எங்கேயாச்சும் வாங்கணும். முன்ன வச்சுருந்தோம். அதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி வீசில் ஆளுங்களுக்கு கொடுத்துட்டோம். இப்போ அதே மாதிரி திருப்பி ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும். இப்போ பஸ் வந்து நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜாலியாக மணி சொல்லுமா நினச்சி பற்றியா பஸ் வரும்னு. டைம் கடந்து போனோன்னு வரலன்னு தான் நினச்சேன். போய்கிட்டு இருக்கோம் கைஸ். நான் எப்படி கை போட்டேன் தெரியுமா கைஸ்? இப்படி கை போட்டேன். ஸ்டாப் பஸ் கொஞ்சம் நில்லு எங்களுக்காக. ஆனால் நான் கை போட்டதும் மதித்து நின்றுருக்கான் பாருங்க. பெரிய விஷயம். ஏதோ ஒரு தமிழ் பிள்ளைங்கயோ அந்த மாட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு நின்னா போட்டேன். ஆக்சுவலி அந்த மலைலாம் மேகம் மறைச்சிருச்சு. ஆமாம், அந்த மலையோட உச்சி நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா மேகம் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக க்ளவுடியாக தான் இருக்கு. ஏன்னு தெரியல, அது மறைச்சிருக்கு தானே. அந்த உச்சியை நம்மளால பார்க்க முடியல. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா, எவ்வளோ தான் க்ளவுடியாக இருந்தாலும் மழை வருது நிற்கிது. ஸோ போயிட்டு இருக்கோம் கைஸ். வந்துட்டோம். இப்போ இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். நம்ம வந்து சேர்ந்தாச்சு. நேராக போய்ட்டு ஹோட்டல் செக்இன் பண்ணோம். செக்இன் முடிஞ்சோடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ போய் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு போய் செக்இன் பண்ணிட்டு செக்இன் முடிஞ்சோடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம நைட் மார்க்கெட் போகலாம். ஸோ எல்லாம் முடிஞ்சிடுச்சா? இப்போ வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடணும். இப்போ போயிட்டு ஒரு கடையை தேடி சாப்பிட்டுட்டு வந்து செக்இன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். 6 மணிக்கு நைட் மார்க்கெட் போகணும். அப்போ தான் இருட்டும். அப்போ போனோம்னா கரெக்டாக இருக்கும். அப்போ எல்லாம் கடையும் போட்டிருப்பாங்க. ஏன்னா அது 6லேருந்து 11. கரெக்டா? சரி
கரெக்ட்டுங்க கரெக்ட். நீங்க மசாஜ்லாம் விலை கூடயா இருக்கு. ஆமா நாங்க பண்ணவே இல்லை. நாங்களே ஒரு மசாஜ் வச்சிருக்கோம் சொந்தமா. அதுதான் பசிட்டு இருக்கு. பரவாயில்ல நம்ம போய் பார்ப்போம். என்னது? ஏமா இப்படி ரிவல்ஸ் பண்ற? ரிவல்ஸ் ஐயோ பரவாயில்ல நம்ம வேற இடத்துல போய் பார்ப்போம். ரொம்ப ஒரு ஓட்டவை. யாரு? நானே சொல்லிடுறேன். நிறைய இடத்துல நீதான் சொன்ன. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் கிராக்க பிடிக்கும். ஏன்னா அன்னைக்கு பூபம் வந்துச்சு. இல்ல இத்தனை நாள் அதெல்லாம் தெரியாது. யோ பொண்ணு குளிருது. கொஞ்ச நாளாச்சும் குளிராம இருந்தா நல்லா இருக்கும். செம்ம குளிருது. இதுல இன்னும் 30 minutes தான் ரெக்கார்ட் செய்ய முடியும். அடுத்த மெமரி கார்டு மாத்திரம். இங்கதான் எங்கேயோ பார்த்தோம் அந்த கடையை. சத்தம் போடாது. பிரைவேட் பாத்ரூம் கொடுக்குறாங்க அவனுக்கு குளிக்கிறதுக்கு. அது 800 கட்டணுமா? ஹோட்டல் 800 தான். 800 தாவா? அது என்ன காசுனோட தெரியுமா? ஓ குளிருது தாங்க முடியல. கைஸ் தேவையில்லாம ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். எஸ் அந்த கடை இங்கதான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. கண்டுபிடிக்கி எப்படி கண்ணுல இருந்து மாயமச்சுன்னு தெரியல. கடை இங்க இல்ல. ஸோ இப்போ திருப்பியும் நேற்று ஒரு கடையில் சாப்பிட்டோம். அது வீடியோ எடுக்கல. அந்த கடைக்கே போய் திருப்பி சாப்பிடலாம்னு நினைக்கிறோம். என்ன சிரிப்பு வைக்கணும் தனியா சிரிச்சுக்கிறேன். அந்த கடையில சாப்பிட்டோம்னு சொன்னீங்கல்ல, ஒண்ணு சாப்பிட்டோம், இன்னொன்று வந்து வச்சுட்டே வந்துட்டோம். ஆமா நல்லா இல்ல. சிக்கன் கறி வித் ரைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அது நல்லா இல்ல. இங்க சிக்கன் கேட்ட சிக்கன் கால் தான் போட்டு கொடுக்குறாங்க. ஐயோ என்னத்த சொல்ல. எனக்கு என்ன அந்த கால் பார்க்க பட்டி கால் பத்தி இருக்கு. ஆனா இல்ல அவங்க சிக்கன் தான் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க ஏதோ ஹர்ப்ஸ் எல்லாம் போடுறதுனால அது டேஸ்டே வேறையா இருக்கு. ஆமா ஆனா நாங்க இது வரைக்கும் சிக்கன் காலி அப்படிலாம் சாப்பிட்டது இல்லையா. தனியா எனக்கு சிக்கன் லெக்கு தான் வேணும்னு சொல்லி சாப்பிட்டதே இல்லை. அதனால அப்படி தெரியுது. நீங்க பாருங்க ஹாலினோட பப்ளிக் லைப்ரரி இதுதான் சலுகையும் வச்சிருக்காங்க உங்களுக்கு. இப்போ நாங்க போயிட்டு வந்தோம். எவ்வளவு பெரிய ட்ரிப்பு. 0 பேமெண்ட். காசே கட்டல. ஃப்ரீ. இது காடி ரெண்ட்னா காடி ரெண்டு 400 கட்டிருக்கணும். ஆனா இதே தான் கட்டியிருப்போம். ஆனா இப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிச்சு. நம்ம சொந்தமாலே போயிட்டு ஜாலியா போயிட்டு வந்தோம். அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஜாலியா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ ஆனா டயர்டா இருக்கு கொஞ்சம். ஆனா எனக்கு தெரியும் இந்த கடைக்கு தான் இருக்கு. ஒருவேளை சண்டேல அடைச்சிட்டாங்க. இருக்கலாம் தானே. இருக்கலாம். ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த ரோடு தான் தானே. இந்த ரோடு தான். ஏதோ ரொம்ப தூரம் நடந்து போன மாதிரி இருந்துச்சு. இப்ப ஆமா இது ரொம்ப தூரம் நடந்து போயிட்டோம். நம்ம இங்கேயோ இங்கதான் இருக்கே. கடை சாத்தி இருக்கு. இருக்கலாம். பார்த்தா கடை அங்கதான் இருக்கா. எங்க கண்ணுக்கு தான் குருட்டு கண்ணுக்கு தான் தெரியலையா. நேத்தே போட்டோ பிடிச்சிருக்கோம் கடைய. சொன்னல அந்த கடை அங்கதான் இருக்கு. நீங்க இதான் அந்த கடை நினைக்கிறேன். சாத்தி இருக்கு. இந்த கடை தான். கடை சாத்தி இருக்கு கைஸ். கடை தெரியாம எவ்வளவு தூரம் போயிருக்கு பாரு. ஹோட்டல் அங்கதான் இருக்கு. பக்கத்துல தான் இருக்கு கடை. எதுக்கு எவ்வளவு தூரம்? அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தோம். முன்னுக்கு இருக்கும் 10ல இருந்து 2. 4:30 திறக்கிறான். ஒரு 4:30 மணிக்கு திறக்கிறாங்க கைஸ் இந்த கடை. ஸோ 10 மணிக்கு வந்தோம்னா 2 மணி வரைக்கும் சாப்பிடலாம். 4:30ல இருந்து 7 மணி கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த கடை. இப்ப போயிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு.
ஆமா ஆனா இல்ல வீடியோ காட்டல காட்டலாம். ஸோ இப்போ அந்த கடைக்கு போகலாம். அந்த கடையில் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நாசி கோரிங்க ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்தாங்க நேற்று. அப்படியே ஏதோ நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. என்ன சில்லி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எப்பா இங்கே சோறு தருது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஒரு நாள் ஒரு வாட்டியாச்சும் சோறு சாப்பிட்றோம். அப்போதான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இப்போ காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடலையா, இப்போ சோறு சாப்பிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன் சொல்லுங்க? அப்படின்னா அந்த நைட் மறிக்கல ஒன்றுமே கிடைக்காது. அது ஒன்றும் கிடைக்காது, நல்லா தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்கும். நாங்கள் சும்மா இந்த சாப்பாடு விஷயத்துலலாம் நாங்கள் செட் ஆக மாட்டோம். அவங்க கரெக்டாக தான் வராங்க, நம்ம தான் தப்பாக போய்க்கிருக்கோம். ஸோ இப்போ திருப்பி அதுக்கிட்ட அதே நாசு கோரிங் வாங்கி சாப்பிடுவோம். ஹலோ ஹாய். ஐயோ என்ன ஒன்று இரு, நான் சொல்லிடுறது என்ன ஒன்று வேணும். ஏதோ பாட்டு போட்டிருக்காங்க, ஆனால் நம்மளை எப்படி வெல்கம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலியாக அவங்களுக்கு நம்ம பார்த்தோன்னே. கைஸ் இப்போ நம்ம கீரை சொல்லியிருக்கோம். ரொம்ப நாள் வச்சு கீரை சாப்பிட்டே, அதனால விற்கணும் அந்த கீரை சொல்லியிருக்கோம். அடுத்தது நாசி கோரிங். வருது வருது நாசி. ஹாய். தேங்க்யூ. நாசி கோரிங் வந்துருச்சு. சில்லி போட்டோ கேக்குதா கட்டி? சில்லி காட்டு. ரொம்ப காலம். நல்லா இருக்கு. கைஸ் நல்லா சாப்பிட்டுட்டுமா இப்போ போய் ரூமில் செக்இன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மணி இப்போ 3. ஸோ ரூமில் போய் செக்இன் பண்ணிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கணும். 300. ஸோ இப்போ நம்ம இங்கே சாப்பிட்டோமே எவ்வளோ இருந்துச்சுன்னா 300 வந்துச்சு. அது மலேசியா காசுக்கு எவ்வளோ இருக்கும்? 13 ஒரு 40 இருக்கும். தப்பு 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 தப்பு. கிளவி பார்த்துட்டே போ பார்த்தல. இல்லை இல்லை நான் தான் போக பார்த்தேன். கேமரா வச்சிருந்தேன்னு தெரியல. ஸ்கூல் பிள்ளைங்களா? இப்போ போகலாம். 300 குறவுதான் இந்த இதுக்கு. ஆனா மலேசியால நான் ஏத்துக்கிட்டு இருப்பேன். நான் ஏன்னா நாங்கள் அவள் சாப்பிடவே மாட்டோம். ஓகேதான். என்ன பண்ணுறீங்க? சாப்பாடு ரொம்ப விலையா இருக்கு. ஆமா, ஒண்ணு கிடைக்க மாட்டேது, இல்லைன்னா விலையா இருக்கு. இருக்குதே ஒரே நல்ல கடை தான். ஸோ சாப்பிட்டாச்சு. ராத்திரி போயிட்டு அந்த மார்க்கெட்ல என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ஏதாச்சும் கோழி கிடச்சிச்சுன்னா கோழி சாப்பிட்டு பார்ப்போம். எஸ், கோழி ஃப்ரைட் சிக்கன். இதான் நம்ம ஹாஸ்டல். எவ்வளோ கிட்ட இருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ போயிட்டு செக்இன் பண்ணோம். பண்ணிட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு வேற ரூம் பார்ப்போம். அந்த ரூம் எப்படி இருக்குன்னு அது உங்களுக்கு காட்டுறேன் நான். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சியா? ஆமா, திருப்பி மழை வந்துருச்சு. ஆனா நம்மளும் கரெக்டா வந்துட்டோம். தான் நம்ம ஹாஸ்டல் பாருங்க. ட்ராஃபிக் லைட் மேல வர ட்ராஃபிக் லைட். இன்னைக்குள்ள ரூம் வேலை வந்து இவ்வளோ 1069. எஸ். ஸோ கட்டியாச்சு. இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம்.
Today you stay in private room, and we will give you the extra coupon. Okay. You can use in these 3 cooperation stores. One is in the downstairs. We have a coffee shop. Okay. And go outside to left, you will see a breakfast store called Okay. Mudor. Okay. And next to Mudor, there has a 7-Eleven. Okay. You can use in these 3 stores. One coupon can exchange $50. So total you can use is $100. ஸோ ஏதாச்சும் வாங்கினா And தான் only கிடைக்குமா? can use in the morning. Morning. Okay. At least times. Okay. Okay. So please keep this with Okay. you. It's Thank you. extra, so you can also use here. And here's the key card. It's on A4, room E. You want second card or? No, No. Okay. only one. This one, I buy anything, then within the $50, then I can. Yes, but in the 7-Eleven only can use in 100. You cannot pay more than 100. Okay. Okay. Yeah. Thank you. Thank you. வாவ், நம்மளுக்கு பாருங்களேன் ஒரு ஓச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம 7-Eleven யூஸ் பண்ணிக்க முடியுமா? ஸோ நம்ம கண்டிப்பாக இதை பச்சலாம். அப்படி தானே? கண்டிப்பா வைக்கணும். இந்த பத்திரமா என்னன்னு தெரியல, போய் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஆமாம். ஸோ நம்ம பேக் எடுத்துகிட்டு கிளம்புவோம் ரூமுக்கு. நீங்கள் பாருங்கள் இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பாய்ச்சிக்கலாம். இன்னைக்கு நம்ம ரூம் வந்து இது 8E. கண்ணாடி இருக்குதா? நல்லா இருக்கு. ஐயோ இப்போ இதெல்லாம் தூக்கி போட்டு போனோமே கொஞ்சம் இருக்கு. எப்பா இது எங்கே இருக்கிறது? எங்கேயாச்சும் வை. இந்த சைடில் வை. நான் அந்த தொங்குல வச்சிரு. ப்ளீஸ் வந்து இறக்கு. ஐயோ கைஸ், இன்னைக்கு நம்மளுக்கு கிடச்ச ரூம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அந்த போயிட்டு கொஞ்சம் வரீங்களா ப்ளீஸ் மேடம்? கதவு சாத்திக்கலாம். நீங்கள் பாருங்கள் டவல் கொடுத்துருக்காங்க, கேட்டலு, கிளாஸு, டீயே, அப்புறம் இங்கே ஃப்ரிட்ஜு கூட இருக்கு, ஃபோன் இருக்கு, ஏதாச்சும் வேணுன்னா கேட்கலாம். அப்புறம் இந்த பக்கெட்டு அதே மாதிரி அந்த ரூமில் இருந்த மாதிரி சிங்கு, ஹேர் ட்ரையர், அப்புறம் பெட்டு பாருங்க எப்படி இருக்குங்க. ஜாலியாக இருக்கு. இங்கே ஏதோ அழகுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பக்கெட்டு பாருங்க, வாவ், மழை தெரியுற மாதிரி ஒரு ரூம்பு. தோ அதுதான் வந்து ஹொய்லின் ட்ரெயின் ஸ்டேஷன். நம்ம அங்கே தான் ட்ரெயின் வந்து இறங்கணும். அப்புறம் டிவி கூட இருக்குங்க. அப்புறம் இது பாத்ரூம், டாய்லெட், பாத்ரூம் அதே மாதிரி தான் இருக்குது. நீ தெரிஞ்சுமே தண்ணி இருக்கா? தண்ணியும் இருக்குது. அப்புறம் கைஸ் இங்கே எங்கே போய் தங்குங்க, தண்ணியே இருக்காது. நாங்கள் தேடி தேடி வரோம். ஸோ இந்த ஹோட்டலில் தண்ணி கொடுத்துருக்காங்க. பைப்பு. வாவ், சூப்பராக இருக்குது கைஸ். இன்னைக்கு ஜோக்கா ஸ்டே பண்ண போகிறோம். ஓகே, இதோட நம்ம ஈவினிங் சந்திப்போம். ஆமாம், இதோட நம்ம ஈவினிங் சந்திப்போம். ஏன்னா ஈவினிங் தான் திருப்பி நம்ம நைட் மார்க்கெட் போக போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம்.